ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிக்னாமெட்ரியில் எக்ஸசைஸ் 6.1 செகண்ட் சம். ஃப்ரம் த கிவன் ஃபிகர் ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் sin b secant b cot b cos c tan c cosecant c. இதில் ரெண்டு ட்ரையாங்கிள் கம்பைன் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பியில் தீட்டா இருக்க மாதிரி இது ரெண்டு சைடு வேல்யூஸ் இருக்குது. பித்தாகரஸ் தேரத்தை யூஸ் பண்ணி இன்னொரு சைடை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு பியில் தீட்டா இருக்க மாதிரி இந்த 3 வேல்யூஸ்னு சொல்லணும். அதுக்கடுத்து இங்கே சி காஸ் சி டேன் சின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். அப்போ சியில் தீட்டா இருக்க மாதிரி இந்த வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிடும். அகைன் பித்தாகரஸ் தேரத்தை யூஸ் பண்ணி இந்த சைடை கண்டுபிடிச்சிட்டு இந்த 3 ரேஷியோஸும் சொல்கிற மாதிரி இருக்கும். சரி, வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த டயக்ராம் பை பித்தாகரஸ் தேரம் ஏபி ஸ்கொயர் இங்கே இருக்க ஹைபாட்டினியூஸ் சைடு ஸ்கொயர் பண்ணால் மற்ற ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணதுக்கு ஈக்குவல். அப்போது ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் பிடி ஸ்கொயர். ஓகே, ஏபி ஸ்கொயரோடைய வேல்யூ நம்மளுக்கு தெரியும். ஏபியோடைய வேல்யூ 13 இஸ் கிவன். ஏடி ஸ்கொயர் இதனுடைய வேல்யூ தெரியாது, அதை அப்படியே வச்சுக்கலாம். பிடியோடைய வேல்யூ 5 ஸ்கொயர். 13 ஸ்கொயர் பண்ணால் 13 into 13 ஸ்கொயர் பண்ணால் 169. அதே மாதிரி 5 ஸ்கொயர்னால் 5 into 5 25. 13 ஸ்கொயர் பண்ணால் 169 ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் 25. இப்போ 169 கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா? 169 வச்சுக்கிட்டு இந்த 25 ஈக்குவல் கண்ணாண்டு வரும்போது மைனஸ் ஆகும். நம்மளுக்கு ஏடி ஸ்கொயர் தெரியாது, அதனால் அதை அப்படியே வச்சுக்கலாம். 169லேருந்து 25 மைனஸ் பண்ணுறோம். டிஜிட் நேராக இருக்கணும், அதனால் நாங்கள் 0 to 5 போட்டுக்கிட்டேன். 9ல் 5 போனால் 4, 6ல் 2 போனால் 4, 144 வருது. 144 பார்த்தீங்கன்னா 12 into 12 144. அப்போது இது 144 ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர். இது எப்படி ரைட் பண்ணலான்னா 12 ஸ்கொயர்னு ரைட் பண்ணலாம். ரெண்டு சைடுமே ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது 2 கேன்சல் ஆகிடும். அப்போ 12 ஈக்குவல் டு ஏடி. தட் இஸ் ஏடியோடைய வேல்யூ என்ன? 12ன்னு நம்ம இங்கே கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, இப்போ இந்த 3 ரேஷியோஸையும் நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு sin b. sin b equal to opposite side divided by hypotenuse side. opposite side எவ்வளோ? பின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே பியில் தீட்டா இருக்குன்னா இதுதான் ஆப்போசிட் சைடு. இந்த டயக்ராமில் லாங்கஸ்ட் சைடு தான் இது ஹைபாட்டினியூஸ் சைடு. இது அட்ஜசன்ட் சைடு. ஓகே, ஆப்போசிட் சைடு 12, ஹைபாட்டினியூஸ் சைடு 13. செகண்டு சீக்கண்ட் பி. சீக்கண்ட் பி எதனுடைய ரெசிப்ரோக்கல்? காசுடைய ரெசிப்ரோக்கல். காசுக்கு நம்ம என்னன்னு தெரியும் ஃபார்முலா? காஸ் பி ஈக்குவல் டு அட்ஜசன்ட் சைடு டிவைடட் பை ஹைபாட்டினியூஸ் சைடுன்னு தெரியும். அப்போ இதனுடைய ரெசிப்ரோக்கல் தான் என்னது? சீக்கண்ட்டு. அப்போது ஹைபாட்டினியூஸ் சைடு டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு. ஹைபாட்டினியூஸ் சைடு 13, adjacent side 5. Third one, cot b. cot b equal to tan உடைய reciprocal தான் cot. tanக்கு என்னன்னு தெரியும்? opposite side divided by adjacent side. இதனுடைய reciprocal பார்த்தா adjacent side divided by opposite side. adjacent 5, opposite 12. ரெண்டு டயக்ராம் கம்பைன் பண்ணி மாதிரி பார்த்தோம் இல்லையா? இதில் நெக்ஸ்ட் டயக்ராம் ஏசிடி. மறுபடியும் பித்தாகரஸ் தேரத்தை யூஸ் பண்ணணும். ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் சிடி ஸ்கொயர். ஏசி சைடு தான் நம்மளுக்கு தெரியாது. அப்போ ஏசி வேல்யூ அப்படியே வச்சுக்கிட்டு ஏடி 12 ஸ்கொயர் ப்ளஸ் 16 ஸ்கொயர். நம்ம ஆல்ரெடி
இது ஸ்கொயர் பண்ணால் என்ன வேல்யூன்ட்டு பார்த்துருக்கோம். ஏசி ஈக்குவல் டு 12 ஸ்கொயர் பண்ணால் 144. 16 ஸ்கொயர் பண்ணால் 16 இன்ட்டு 16 256. 256 144 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 10 கேரி 1 10 கேரி 1 400. ஏசி ஸ்கொயர் equal to 400. 2 உடைய ஸ்கொயர் 4 உடைய ஸ்கொயர் ரூட்டு 2ன்னு தெரியும். டபுள் ஜீரோக்கு சிங்கிள் ஜீரோ. அப்போ 400 உடைய ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன வரும்னா 20. இப்போ நம்ம இந்த சைடு என்ன 20. இதிலேருந்து 3 ரேஷியோஸ் கேட்டிருக்காங்க. இப்போ அதை பார்க்கலாம். அடுத்த 3 ரேஷியோஸும் கண்டுபிடிக்க போகிறோம். காசி டேன்சி கொசிகன்சி கேட்டிருக்காங்க. இதில் வந்து அதுக்கான ஃபார்முலாஸும் ரைட் பண்ணிட்டேன். காசினா அட்ஜசன்ட் பை ஹைபாட்டினியூஸ் சைடு. அட்ஜசன்ட் இப்போ சியில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, தீட்டா இருக்குது. லாங்கஸ்ட் சைடு எப்பயுமே என்னென்னா ஹைபாட்டினியூஸ் சைடு தான், அதில் டவுட்டே வேண்டாம். தீட்டாக்கு எது ஆப்போசிட்டில் இருக்கோ இதுதான் ஆப்போசிட் சைடு, இது அட்ஜசன்ட் சைடு. ஓகேவா? இப்போ காசிக்கு பாருங்கள், அட்ஜசன்ட் பை ஹைபாட்டினியூஸ். அட்ஜசன்ட் எவ்வளோ 16 டிவைடட் பை ஹைபாட்டினியூஸ் சைடு 20. tan C பாருங்கள், ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட் சைடு வந்து 12, அட்ஜசன்ட் சைடு வந்து 16. கொசிகன் C பாருங்கள், ஹைபாட்டினியூஸ் பை ஆப்போசிட் சைடு. ஹைபாட்டினியூஸ் சைடு 20, ஆப்போசிட் சைடு 12. இது எல்லாமே பாருங்கள் 4 டேபிளில் வருது இல்லையா? அப்போ கேன்சல் பண்ணி 4லே சொல்லிடலாம். 4 4s are 16, 4 5s are 20, 4 3s are 4 4s are 4 5s are 20, 4 3s are 12. அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.